ரெஸ்பெக்டட் பிஎல்ஓஸ் கவனமாக கவனிங்க. நம்ம ஃபார்ம் 6 படிவம் கொடுக்க ஒருத்தவங்களுக்கும் நம்ம இப்போ இந்த வாட்டி உறுதிமொழி படிவமும் கொடுக்கணும். உங்கள் கேம்பில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது வந்து ஜெராக்ஸ் கூட எடுக்கலாம். ஏன்னா இதில் எந்த ஒரு சீரியல் நம்பரும் இல்லை. ஒரே காப்பியை நம்ம ஜெராக்ஸ் எடுத்து கூட எல்லா இப்போ ஃபார்ம் திடீர்னு எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜெராக்ஸ் கூட எடுத்து பண்ணலாம். சரியா? மற்ற மாதிரி எல்லா ஃபார்ம் 6க்கும் இதை வைக்கணும். சரியா? நாங்கள் கொடுக்குற ஃபார்ம் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, இந்த ஃபார்முடைய ஜெராக்ஸை கூட வைக்கலாம். ஆனால் உறுதிமொழி படிவன்ற ஒரு ஆப்ஷனை கண்டிப்பாக வைக்கணும். எதுக்காக வைக்கணுன்ற விஷயத்த சொல்லிடுறேன். இந்த படிவத்தில் இருக்கிற ஒரு ஸ்டெப்பையும் நம்ம ஃபார்ம் 6 பிஎல்ஓ ஆப்பில் அடிக்கும் போது அந்த ஸ்டெப்பில் இதை டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால டைப் பண்ணவும் செய்யணும், இந்த படிவத்தை அப்லோட் பண்ணவும் செய்யணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக உறுதிமொழி படிவம் ஒரு ஃபார்ம் 6லேயும் வைக்கணும். சரி, எனக்கு ஃபார்மு இந்த படிவத்தை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற விவரம் தெரியாது, இல்லை பப்ளிக்கு தெரியாது அப்படின்னா, ஆனால் ஒரு பப்ளிக்கிட்டேருந்து நீங்கள் இதை எழுதி வாங்கும் போது அவங்களுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ என்னெல்லாம் இருக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. அவங்க எழுதி தந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி எழுதினாலும் சரி, இந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் இந்த ஃபார்ம் 6 நம்ம பிஎல்ஓ ஆப்பில் அடிக்க முடியும். நீங்கள் அது என்ன விவரம் சொல்லிடுறேன். மேலே முதல்ல இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிடுறேன். மேலே விண்ணப்பதாரின் பேர் எழுதிடுங்க, கைபேசி எண் எழுதிடுங்க, முகவரி எழுதிடுங்க மேலே ஃபர்ஸ்ட்டில். சரியா? அடுத்தது பப்ளிக்கே எழுதி தர்றதா இருந்தால் கூட இந்த விவரத்தை சொல்லுங்கள் அவங்கள்ட்ட. அடுத்தது தந்தையின் பெயர் எழுதுங்க, தாயின் பெயர் எழுதுங்க. சரியா? இப்போ அவங்க தந்தையின் பாதுகாவலரின் பெயர்னு போட்டிருக்காங்கன்றதுனால நீங்கள் அங்கேயும் ஒரு பேர் எழுதி வச்சுட்டு, ஏன்னா இதில் நம்ம என்ன ஃபில் பண்ணுறோமோ அதை நம்ம ஃபார்ம் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபில் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இந்த இடத்துல தந்தையின் பெயர், தாயாரின் பெயர், துணைவரின் பெயர் அப்படி எழுதிட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை எழுதிக்கோங்க. சரி, எழுதிக்கோங்க. இப்போ நம்ம தந்தையின் பேருன்னு அந்த ஓட்டர் ஐடியில் நம்ம யார் ரிலேஷன் நேம்னு போட்டிருக்கோமோ, இப்போ நம்ம எஸ்ஏஆர் பண்ணும்போது இதே மாதிரி தான் நடந்தது. நம்ம யாரை அவங்க ரிலேஷன் நேம்னு போட்டிருந்தாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக தந்தையின் பேருன்ற இடத்துல இருந்தாங்க. கரெக்டாக? நம்ம உள்ளே போய் அவங்களுக்கு நம்ம அடிக்கிற ஆப்ஷனே தரல. ஏற்கனவே தந்தையின் பேர்னு யாரெல்லாம் போட்டிருந்தாங்களோ அது தந்தையின் பேர்லையே இருந்தது. துணைவரின் பெயர்னு யாரெல்லாம் போட்டிருந்தாங்களோ அது ஏற்கனவே ஆல்ரெடியாகவே துணைவரின் பேரில் இருந்தது. கரெக்டாக? அதனால நம்ம தந்தையின் பெயர்ன்ற இடத்துல தந்தையின் பேர் எழுதி வாங்குங்க, துணைவரின் பேர் இருந்தால் துணைவரின் பேர் எழுதி வாங்குங்க. சரியா? துணைவர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் தந்தை தாயோட பேர் கண்டிப்பாக எழுதி வாங்குங்க. அவங்க ஓட்டர் ஐடி நம்ம கரண்ட் ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா அவங்க கரண்ட் ஓட்டர் ஐடி நம்பரை கண்டிப்பாக எழுதி வாங்குங்க. இல்லைன்னா இந்த ஃபார்ம் 6 அடிக்க முடியாது. ஆனால் ஓட்டர் ஐடி நம்பர் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் தந்தையின் பேரும் தாயின் பேரும் தெளிவாக தப்பில்லாமல் எழுதிக்கோங்க. சரியா? அது மேலே கவனம் செலுத்துங்க. அடுத்தது துணைவன் பேர் எழுதி வாங்குங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த தந்தையின் தாயின் பேர் மட்டும் நான் திருப்பியும் சொல்கிறேன், கன்ஃபார்மாக அடித்தாதான் ஃபார்ம் 6 மூவ் ஆகுது. அடுத்தது கீழே முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள். இது யாருக்கு எழுதலான்னா, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது யாருக்கு எழுதலான்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க. இப்போ 18 வயசு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது இருக்காது. சரியா? ஆனால் ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் 2005 2002 டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது அவங்களுக்கு தெரியும்னா இதில் இல்லைங்க. இப்போ நான் தெளிவாக கேட்டுக்கோங்க, 35 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 2005 2002 டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த விவரம் தெரியும்னா அந்த பப்ளிக்கு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்கன்னா, ஆனால் என்னோடய ஓட்டர் ஐடி நம்பர் கேன்சல் ஆயிடுச்சு, அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படி சொல்லி ஃபார்ம் 6 கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த எஸ்ஐஆர்லையும் கேன்சல் ஆயிடுச்சு, இல்லை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், போன எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டு இந்த போடலை அப்படின்னு எந்த டீட்டெயில்ஸ் சொன்னாலும் சரி, 35 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த 2002 2005 டீட்டெயில்ஸ் இருக்கும். அவங்கள இந்த லெஃப்ட் சைடில் எழுத சொல்லுங்கள். சரியா? ஆனால் புதுசாக 18 வயசான இப்போ புது குழந்தைங்களுக்கு 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்படி யாருக்காது நம்ம ஃபார்ம் 6 வேணும், இல்லைன்னா இந்த எஸ்ஏஆர் கேன்சல் ஆகிடுச்சு அந்த விவரம் சொல்கிற எல்லாருக்குமே நீங்கள் ரைட் சைடில் எழுதுங்க. சரியா? அவங்களுடைய
ரிலேஷனுடைய டீட்டெயில்ஸை இந்த பக்கம் எழுதி அவங்களுடைய சட்டமன்ற தொகுதி எண், பாகை வரிசை எண். இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்க்கு எழுதி வாங்கின மாதிரியே தான் எழுதி வாங்கினோம். ஆனால் இந்த 2 கட்டத்துலேயும் கீழே இருக்கிற 2 ஆப்ஷன்லையும் தெரியும்னா கண்டிப்பாக எழுதி வாங்குங்க. தெரியாதுன்னா எழுதலைன்னா பரவாயில்ல. சரியா? ஏன்னா ஃபார்ம் படிவம் 6ல் நம்ம ஆன்லைனில் அடிக்கும் போது, நம்ம பிஎல்ஓ ஆப்பில் அடிக்கும் போது இந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணுறது கன்ஃபார்ம், அப்பா அம்மா பேர் கன்ஃபார்ம். ஆனால் இந்த டீட்டெயில்ஸ் தெரியும்னா அந்த டீட்டெயில்ஸ் அவங்க எழுதி தெளிவாக கொடுத்தாங்கன்னா அதை அப்லோட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எழுதி கொடுக்காத பட்சத்துலேயும் இந்த ஃபார்மை மட்டும் அப்லோட் பண்ணி அவங்க அப்பா அம்மா பேரை டைப் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் பப்ளிக்கு தெரியும்னா எழுதி வாங்கிக்கோங்க. தெரியாதுன்ற பட்சத்தில் இதை ஃபில் பண்ணலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் விட்டுருங்க. சரியா? ஆனால் இது யார்கிட்ட எழுதி வாங்கணுன்ற விவரம் மட்டும் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? யாருக்கு 2002 2005 டீட்டெயில்ஸ் இருக்கோ அவங்க லெஃப்ட் சைடில், அவங்க பேரண்ட்ஸ்க்கு தான் இருக்குன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ரைட் சைடில். இப்படி எழுதிக்கோங்க. பப்ளிக்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. நீங்கள் இதில் பிஎல்ஓ சைன் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொன்றுலேயும் இதில் பிஎல்ஓ சைனும் போட்டுக்கோங்க. போட்டு தான் அப்லோட் பண்ணணும். ஏன்னா அதில் பிஎல்ஓ சைன்டு காப்பியை தான் அப்லோட் பண்ணணும் போட்டிருக்கு. அதனால் இதில் கண்டிப்பாக சைன் வாங்கிக்கோங்க. இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக இதில் எழுதி வாங்கணும். என்னன்னா, புது ஓட்டர்ஸ்க்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருக்காது. இதுவரையும் ஓட்டு போடலை, நான் ஊராக போயிட்டு இருந்தேன்றவங்களுக்கும் ஓட்டர் ஐடி நம்பர் இருக்காது. சின்ன இப்போ 18 வயசு முடிந்த குழந்தைங்களுக்கும் ஓட்டர் ஐடி நம்பர் இருக்காது. நம்ம தான் ஃபார்ம் 6 கொடுத்து புதுசாக சேர்க்கணும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் 6ல். சரியா? அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு நம்ம இவங்களுக்கு எந்த இந்த ஒரு உறுதிமொழி படிவமும் ஃபார்ம் 6ம் ஃபில் பண்ணால் போதும். ஆனால் எஸ்ஐஆரில் என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த எஸ்ஏஆருக்கு என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பரு, இந்த எஸ்ஏஆர் முடிஞ்சு வந்த ரோல் புக்கில் என் பேர் இல்லை. இந்த எஸ்ஏஆர் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் என் ஓட்டர் ஐடி நம்பர் கேன்சல் ஆயிடுச்சு சொல்கிற எல்லாருடைய ஓட்டர் ஐடி நம்பரை எழுதி வாங்குங்க. அதை எழுதுறதுக்கு இடம் இல்லைன்னா இந்த ஃபார்ம்லேயோ இல்லைன்னா உங்களுடைய ஃபார்முடைய பேக்லேயோ இல்லைன்னா உங்கள் அந்த படிவம் 6உடைய ஃப்ரண்ட்லேயோ அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் லாஸ்ட்டு எஸ்ஏஆர் இப்போ ரோல் பப்ளிஷ் வந்தது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கரண்ட்டில் இருந்தது. இப்போ நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வருது. அந்த ஓட்டர் ஐடி நம்பரை கண்டிப்பாக எழுதி வாங்கணும். அப்போ தான் ஃபார்ம் 6 அவங்களுக்கு அடிக்க முடியும். சரியா? இந்த 2 கீழே இருக்கிற முந்தைய சிறப்பு தீவிர திட்ட பட்டியலில் உள்ள விவரம் தெரிஞ்சால் எழுதி வாங்குங்க, தெரியலன்னா எழுத வேணாம். ஆனால் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தர்றது கன்ஃபார்மு. அப்புறம் 6 ஃபார்மை உள்ள நீட்டாக ஃபில் பண்ணி வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும்னா, இந்த லாஸ்ட் எஸ்ஐஆரில் இப்போ 18ஆம் தேதி வரையும் நடந்த எஸ்ஐஆர் ப்ராசஸில் வந்த ரோலில் பேர் இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னுடைய ஓட்டர் ஐடி இருந்தது. இப்போ இந்த லாஸ்ட் எஸ்ஐஆர் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, போன 18ஆம் தேதி. அந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த டைமில் எனக்கு நோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு, என் ஓட்டர் ஐடி கேன்சல் ஆகிடுச்சு சொல்லி வருவாங்க பார்த்தீங்களா. நான் வேறு ஊரில் இருந்தேன், எஸ்ஏஆர் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, நான் ஊருக்கு போயிட்டேன், எஸ்ஏஆர் கொடுக்காமல் போயிடுச்சு, நான் கொடுத்தேன் உங்கள்கிட்ட, அப்படியே எனக்கு ஏன் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் வந்தது, இந்த எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எழுதி வாங்குங்க. ஏன்னா ஃபார்ம் 6 எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பிஎல் ஆப்குள்ளே போகிறோம். இந்த ஃபார்ம் 6க்குள்ளே போகிறோன்னா இப்போ பாருங்கள், நம்ம இப்படி போகிறோமா, இதில் ஃபார்ம்ஸ் 3ஆவதாக இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் 1 2 3 ஃபெசிலிட்டிஸ் கீழே ஃபார்ம்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஃபார்ம்ஸை தொடுறோம். அதில் நிறைய ஃபார்ம் இருக்கும். அதில் ரிஜிஸ்டர் ஆஸ் நியூ எலக்டர்ஸ் ஓட்டர் ஃபார்ம் 6ன்னு கேட்குதா, இந்த ஆப்ஷன் தொடுறோம். நல்லா கேட்டுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே அவங்க நம்ம ஸ்ட்ரீட்டாக இருந்தால் தான் ஃபார்ம் 6 வாங்க போகிறோம். அந்த நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு, ஏன்னா இந்த எஸ்ஏஆர் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். திருப்பியும் ஏனோ தானோன்னு யாரோ சொன்னாங்கன்னு ஃபோட்டோவையே எல்லா இடத்துலையும் வச்சு அப்லோட் பண்ணி, ப்ரூஃபையே தப்பாக வச்சு அப்லோட் பண்ணி, ஏதோ ஒரு கிறுக்கு வேலை பண்ணி ஃபார்ம்ஸை 6 அடித்து திருப்பி ஓட்டை சேர்த்துடலான்னா அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் நம்ம தான் அதை தூக்கிட்டு வீடாக போகணும். அதனால் நீட்டாக வாங்குங்க, தெளிவாக ப்ரூஃபை வைங்க, நீட்டாக அடிங்க. ஒரு ஃபார்ம் அடித்தா கூட தெளிவாக அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வர புக்கில் அவங்க பேர் இருக்கும். ஏதாவது இந்த வாட்டி செக் பண்ணுறதுக்கு நிறைய பேரை வைக்கிறாங்க, நிறைய அடிஷ்னல் ஏஆர்ஓ செக் பண்ணுவாங்க. அதனால் தெளிவாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வாங்குங்க, அதெல்லாம் தெளிவாக வைங்க. ப்ரூஃப்லாம் தெளிவாக தெரிகிற மாதிரி வைங்க. இதெல்லாம் தெளிவாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டர் ஐடி எந்த பிரச்சனைலாம் வரும்.
சரியா? இப்போ என்ன ஸ்ட்ரீட்டுன்னு நம்மளுக்கு பப்ளிக் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு உட்பட்ட ஸ்ட்ரீட்டை இப்படி செலக்ட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போதே. நான் இப்போயும் சொல்கிறேன், முதல்ல ஃபார்ம் 6ன்றதை தொடணும். தொட்ட உடனே முதல்ல அது என்ன கேட்கணும், ஸ்ட்ரீட்டை தான் கேட்கும். சரியா? நான் ஃபார்ம் 6 எப்படி அடிக்கணுன்றது நான் திருப்பி சொல்லுவேன். ஆனால் நான் இப்போ எதுக்கு அவங்களுடைய ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் ஓட்டர் ஐடி நம்பரை எழுதி வாங்கணுன்றதை நான் சொல்லிடுறேன், கவனிச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரீட்டை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் போகிறேன், ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் தான் வேணும். அப்போ முதல்ல ஸ்ட்ரீட்டை தொட்டுறணும். சரியா? இந்த ஸ்ட்ரீட் எனக்கு தெரியலன்ற பட்சத்தில் நம்ம அதை சின்னதாகவும் பண்ணலாம். இப்படி ஃபோனை திருப்பி வச்சா அது என்ன கரெக்டான ஸ்ட்ரீட். இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் என்ன ஸ்ட்ரீட்லாம் போட்டிருக்கோ அது 1ன்னு என்ன போட்டிருக்கோ அதுதான் இதுலேயும் 1 இருக்கும். 2ன்னு என்ன இருக்கோ அதான் 2ஆக இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரீட் படி தான் இந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? அந்த புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்க கணக்குக்கு தான் இதுவும் அதே மாதிரி தான் இது இங்கேயும் அதை லைனாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஒன்றா ஸ்ட்ரீட்டு தான் நான் அடிக்க போகிறேன்ற பட்சத்தில் ஒன்றை செலக்ட் பண்ணுறேன்னா ஃபில் ஃபார்ம் 6 கொடுக்குறேன். இப்போ இப்படி ஓப்பன் ஆகும். சரியா? பார்த்துக்கோங்க. இதில் கீழே ஒரு கேள்வி, முன்னெல்லாம் இப்படி கேட்க மாட்டாங்க, சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த ஸ்டெப் போயிடும். ஆனால் இந்த முதல் கேள்வியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நியூ ஓட்டர்ஸ் இதுவரையும் ஓட்டு உரிமையே இல்லை அவங்களுக்கு, இல்லைன்னா புதுசாக இப்போ தான் 18 வயசு நிரப்பப்பட்ட குழந்தைங்க அவங்க ஓட்டு உரிமை கேட்குறாங்க. அவங்களுக்கு நியூ ஓட்டர்ஸ்னு போட்டுட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போயிடலாம். சரியா? ஆனால் இவங்களுக்கும் இந்த படிவத்தை சப்மிட் பண்ணி தான் ஆகணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் வாங்க. இவங்களுக்கு இந்த ப்ராசஸ்ஸு. ஆனால் திருப்பி நான் ஃபார்ம் 6க்கு போகிறேன். ஸ்ட்ரீட்டை முதல்ல செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஃபார்ம் 6 தொடுறேன். இதில் இன்னொரு ஆப்ஷன் கேட்குது பாருங்கள், எக்ஸிக்யூட்டிங் எலக்டர்ஸ். இந்த எக்ஸிக்யூட்டிங் எலக்டர்ஸ் யாருன்னா இந்த லாஸ்ட் எஸ்ஏஆரில் ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் ஆனவங்க. சரியா? இப்போ நான் இதில் ஒரு கரண்ட் எக்ஸிட்டிங் எலக்டர்ஸை தொடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸிட்டிங் எலக்டர்ஸை தொடுறேன். நியூ ஓட்டர்ஸ் யாருன்னு தெரியுதா? இதுவரையும் ஓட்டு உரிமை இல்லாதவங்க. ஆனால் எக்ஸிட்டிங் எலக்டர்ஸ் யாருன்னா இப்போ ஓட்டு உரிமை இல்லாதவங்க மட்டும் இல்லாமல் எனக்கு ஓட்டர் ஐடி நம்பரே எங்கே இருக்குதுன்னு தெரில, நான் ஓட்டர் ஐடி நம்பரையே பார்த்தது இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். அவங்களெல்லாம் நியூ ஓட்டர்ஸில் சேர்த்துருங்க. சரியா? ஆனால் எக்ஸிட்டிங் எலக்டர்ஸ் யாருன்னா என்னோடய ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுமா அது கேன்சல் ஆயிடுச்சு, இல்லை நம்மள்ட்ட வந்து கொடுத்து செக் பண்ணும் போது அவங்களுக்கு நியூ ரெக்கார்ட் ஃபவுண்ட் வருது, இவங்களுக்கெல்லாம் அந்த ஓட்டர் ஐடி நம்பரை தப்பு இல்லாமல் எழுதி வாங்கிக்கோங்க. சரியா? இல்லைனா அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் ஜெராக்ஸ் கூட வாங்கிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் இங்கே பாருங்கள், எக்ஸிட்டிங் எலக்டர்ஸ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி கீழே ஓப்பன் ஆகிடும், எபிக் நம்பர் அப்படி ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் இப்போது ஒரு கரண்ட் ஓட்டர் ஐடி நம்பரை போடுறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க, நான் ஆல்ரெடி இப்போ நான் ஒருத்தங்களுடைய கரண்ட் ஓட்டர் ஐடி நம்பர் இப்போயும் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் கிடையாது, அது வியூ டீட்டெயில்ஸ் வருது. இந்த ஓட்டர் ஐடி நம்பர் போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள். இதில் கீழே வேலிட் டேட்டுன்னு இருக்குது. இப்படி தொட்ட உடனே இந்த எபிக் நம்பர் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் எஸ்சிஆர் 2025. இப்படின்னா என்னன்னா இதே இந்த லாஸ்ட் எஸ்சிஆரில் கேன்சல் ஆகலை. நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து கேன்சல் ஆகலை, இன்னும் கரண்டில் தான் இருக்குது. அதனால இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்துடும். சரியா? இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு கார்டு கரண்டில் தான் இருக்குது, அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் கார்டு கரண்டில் தான் இருக்குது சொல்லி அனுப்பிச்சிடலாம். ஆனால் இங்கே பாருங்கள், அதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், எதனால இவங்களுக்கு மட்டும் இப்படி வருது அப்படி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் நான் இப்போ பாருங்கள், நம்ம ஷிஃப்டட் போட்ட ஒரு ஓட்டர் ஐடி நம்பரை இதில் போடுறேன். இப்போ இதை அழிச்சிடுறேன். பாருங்கள், அதுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள், ஐஜேபி. சில பேருக்கு இவ எப்போ பார்த்தா சொல்கிற நிறைய விஷயத்த சொல்லி தந்துட்டுருக்காங்களே, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் நான் சொல்கிறதோடைய விவரத்தை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போது ஒரு ஃபார்மு இந்த லாஸ்ட் எஸ்ஏஆரில் கேன்சல் பண்ண ஒரு ஓட்டர் ஐடி நம்பர் போடுறேன், ஷிஃப்டடுன்னு. சரி, இவங்க வந்து வேறு ஒரு ஏரியாவில் இருந்தாங்க, அவங்களுக்கு அங்கே ஃபார்ம் கேன்சல் பண்ணிட்டாங்க எஸ்ஏஆரில். அவங்களுடைய கார்டு எடுத்துகிட்டு வந்து எனக்கு இப்படி கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் புதுசாக எனக்கு ஃபார்ம் 6 கொடுங்க கேட்குறாங்க. இல்லை, அவங்க எடுத்துகிட்டே வராமல் கேட்டால் கூட கண்டிப்பாக போய் எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும் அவங்க. சரியா? அப்போது இப்போ நான் பாருங்கள், அவங்களுக்கு வேலிடேட் எப்படி போட்டோன்னே என்ன வருதுன்னா, திஸ் எபிக் வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேன்சல் ஆனவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. எதுக்காக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டர் ஐடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது பின்னாடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுடைய பழைய ஓட்டர் ஐடி நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துடும், அதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னு இந்த சிஸ்டத்துலேயே அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் எடுத்துக்குது. இந்த கார்டு இவங்களுடைய கார்டு தான், இவங்க கார்டு கேன்சல் ஆயிடுச்சு, அதனால தான் இவங்க இந்த மாதிரி
புதுசாக ஃபார்ம் 6 கொடுக்குறாங்கன்னா அதுவே எடுத்துக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஓகே கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகலாம். பார்த்தீங்களா? ஆனால் கரண்ட் ஓட்டர் ஐடி நம்பரை போட்டால் அடுத்த ஸ்டெப்பு போக முடியல. ஆனால் அதுமாதிரி நியூ ஓட்டர்ஸ்க்கு நம்ம எதுவுமே கேட்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக நியூ ஓட்டர்ஸ் போட்டாலே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுது. சரியா? ஆனால் எக்ஸைட்டிங் அலர்ட்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம லாஸ்ட் ரெஷரில் இருந்து என் ஓட்டர் ஐடி கேன்சல் ஆகிடுச்சு சொல்கிற எல்லாரோடைய ஓட்டர் ஐடி நம்பரை தப்பு இல்லாமல் எழுதி வாங்கிக்கோங்க. இது பண்ணால் தான் நம்ம ஃபார்ம் 6 அடிக்க முடியும். உறுதிமொழி படிவம் எழுதி வாங்குங்க. ஃபார்ம் 6 எப்படி படிவம் நான் ஃபில் பண்ண சொன்னேனோ அந்த மாதிரி எழுதி வாங்குங்க. அது இல்லாமல் கேன்சல் ஆன ஓட்டர் ஐடி கேன்சல் ஆயிடுச்சு, இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ்னால கேன்சல் ஆயிடுச்சுன்னு எந்த ஊர்லேருந்து வந்தாங்கனாலும் அந்த ஊரில் உள்ள வரவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை ஆன்லைனில் செக் பண்ணுங்கள். ஆன்லைனில் செக் பண்ணி அவங்களுக்கு நோ ரெக்கார்ட் ஃபோன் வந்ததுன்னா அதையும் நீங்கள் அந்த ஃபார்மில் எழுதி வாங்கிக்கோங்க மறக்காமல். ஏதாவது டவுட்டுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.